என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செய்ய போகிற ஃபிஷ் தந்தூரிக்கு நான் இப்போ ஒயிட் பாம்ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒயிட்டு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தந்தூரிக்கு இப்போ மசால் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் சால்ட்டு, கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் தந்தூரிக்கு முக்கியமானது இந்த மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பரு நான் க்ரஷ் பண்ணி போடுறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்த ஆயில் எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணியாச்சு. இதை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே உள்ளே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலாவை 2 சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடுக்குள்ளேயும் கொஞ்சம் நிறையா மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தலையை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் நிறையா மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒயிட் பாம்ப்ரெட் எடுத்திருக்கேன். இதிலே நிறையா வெரைட்டி இருக்குது. எல்லோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட்டு ஃபிஷ் தந்தூரிக்கு ஒயிட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற மீனோட இந்த மீன் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் தந்தூரினாலே அதுக்கு மஸ்டர்ட் ஆயில் தான். நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கும்போது உங்களுக்கே தனியாக ஃபீல் ஆகும். மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நம்ம மசாலா நல்லா தடவியாச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ள ஃபிஷ் உள்ள இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க? மொட்டை மாடிக்கு போய் ப்ராப்பர் மெத்தடில் தந்தூரியை குக் பண்ண போகிறோம். வில்லேஜில் மட்டும் இந்த நெருப்பெல்லாம் வச்சு தந்தூரி பண்ண முடியுங்கிறது கிடையாது. சிட்டிலையும் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்லேயும் பண்ணலாம். வாங்க, அதை தானே பார்க்க போகிறீங்க. இதுதான் தந்தூரி பாக்ஸு. இது வீட்டில் நம்மளே ரெடி பண்ணது. உங்களுக்கும் இந்த மாதிரி தந்தூரி பாக்ஸ் செய்யணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறோம். நீங்களும் ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்களே குக் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. இப்போது நம்ம சார்கோல்லாம் போட்டு நல்லா ஃபயர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை வச்சு நாங்கள் வெஜ் தந்தூரி, சிக்கன் தந்தூரி எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நம்ம தந்தூரி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி ஸ்டிக்கில்
மீனை குத்திட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மீனை சொருகி தந்தூரியில் வச்சுருங்க. 2 மீனையும் ஒரே இதில் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த ஹீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் குக் ஆகட்டும். 2 சைடும் நல்லா மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், அந்த மசாலாவில் உள்ள ஈரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக நம்ம ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், விசிறிலாம் வச்சு எதுவும் பண்ணாமையே உள்ளுக்குள்ளே நெருப்பெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் நம்ம பாக்ஸ் பண்ண மெத்தட். அப்படியே 2 பக்கமும் மீனை வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கும். மீன் 50% குக் ஆனோடனே நம்மளால் மசாலா டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. சூப்பராக வாசம் வருது. மீனோட நம்ம ஆட் பண்ண மசாலாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகும்போது நல்லா சூப்பராக வாசனை வருது. பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. குழந்தைங்களாம் இது பார்த்தோன்னே ரொம்ப ஆசைப்படுவாங்க சாப்பிட்ணுன்னு. அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃபிஷ் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இன்னொரு ஃபிஷ்ஷையும் நல்லா குக் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம தந்தூரி பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக குக் ஆயிடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் இப்படி தாங்க ஆயிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு ஃபிஷ்ஷு. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.